எளிமையா பார்த்துடலாம். 100 ரூபாயை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கிட்டு 10% அகெயின்ஸ்டா மூவ் ஆச்சுன்னா 100 ரூபா அவுட். ஸோ எந்த லெவல்ல நீங்க அந்த 100 ரூபாய்க்கு ரிஸ்க் எக்ஸ்போஸ் பண்றீங்க, எத்தனை மடங்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். எக்ஸ்போஷர் வந்து என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்போஷர் நான் பண்ணணும். நாட் லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். என்னுடைய பயணம் 30 வருஷம். இந்த 30 வருஷத்துல என் கூட இருந்தவங்க ஒரு குரூப்பா 86ல 85ல உள்ள நுழைஞ்சவங்க, ஒரு 500 பேர் 1000 பேர் நுழைஞ்சவங்க இல்ல, சூப்பர் டூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இருந்து அப்படியே ஒரு நோ டைம்ல தரமாற்றேட்டுக்கானவங்களே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்யற விஷயம் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. எதனாலன்னா கேரக்டர் ஆஃப் த மார்க்கெட் வந்து இன்னைக்கு மாறி போச்சு. நான் இருந்த மார்க்கெட்டு 1984ல நான் உள்ள நுழையும் போது பிஎஸ்சியோட சென்செக்ஸ் எவ்வளவு தெரியுமா? 300. 5 பாயிண்ட் இறங்குச்சுன்னா இண்டூல் எழுதுவான் பிளட் பாத் இன் தலால் ஸ்ட்ரீட் எழுதுவான். 5 பாயிண்ட் இறங்கினா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சென்செக்ஸ் பிளக்சுவேஷன் எவ்வளவு? 300க்கு மேல. அது பேப்பர்ல எதுவுமே எழுத மாட்டான், மைனர் பிளக்சுவேஷன் எழுதி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல நான் உட்கார்ந்துருக்கோம். அப்ப வந்து 2 மிகப்பெரிய பிளேயர் இருந்தாங்க. யாருன்னா யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசி. யூடிஏ எல்ஐசி தான் மெயின் பிளேயர் இந்தியாவில், வேற யாரும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த நாட்டு மேலையும் இந்த பங்கு சந்தை மேலையும் ஒரு நிலையற்ற தன்மை வந்துடக்கூடாதுங்கிற பொறுப்பு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா இவங்களோட மெஜாரிட்டி பணம் இங்கதான் இருக்கு. ஸோ இதை காப்பாற்ற வேண்டியதும் இவங்களோட பொறுப்பு. அதனால ஒரு பொறுப்பற்ற தனமா அவங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்ற புரியுதா இல்லையா? 92 எஃப்ஐஎஸ் கேரக்டர் ஓபன் ஆகுது, உள்ள வர்றான். மெனி பில்லியன் டாலர்ஸ் உள்ள வந்தாச்சு. இப்போ எஃப்ஐ ஒரு எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ல 100 ரூபா அவங்களோட கேபிட்டல்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேளுங்க, கொஞ்சம் முக்கியமா கேளுங்க. 100 ரூபா அவங்களோட கேபிட்டல்னா அவங்க இந்தியாவுக்கு போடுற சதவீதம் 5%. அவ்வளவுதான் அவங்களோட எக்ஸ்போஷர். மீதி 95% அவங்க பல நாடுகளில் போட்டிருப்பாங்க. இப்போ இங்க வந்து இந்தியாவில் உங்களுக்கு 20% லாஸ் ஆகுது, அவங்களுக்கு ஓவரால்ல 1%. புரியுதா? இதை கட் பண்ணிட்டு இந்த மணி அவங்க அப்படியே தாய்லாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணி, அங்க மார்க்கெட் நல்லா இருக்குன்னா கட் பண்ணி எரிஞ்சுட்டு அங்க போய் போட்டு அந்த 4 ரூபாயை போட்டு 6 ரூபாய் ஆக்கிட்டான்னா இந்த 1 ரூபா லாஸ் எடுத்துருவாங்க. நான் சொல்ற கணக்கு புரியுதா இல்லையா? திரும்ப சொல்லணுமா? ஸோ அவனுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து நாடோடி கூட்டம் மாதிரி தான். ஸோ இர்ரெஸ்பான்சிபிள் அவங்க பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இவங்க டாமினேட்டிங்கா வந்துட்டாங்க. இப்போ கேரக்டர் மாறுது தானே, மாறுதா இல்லையா? அப்போ இந்த பிளேயர்ஸோட கேரக்டர் மாறுனா மார்க்கெட்டோட கேரக்டர் மாறும் இல்ல. சிம்பிளா ஒன்று சொல்றேன். முன்னாடி என்ன தியரினா, ஒரு ஷேர் இப்ப பாண்ட் ஷேர் இருக்கு, 300 ரூபாய் வந்து 250 ரூபா வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு போய் வாங்குவாங்க. வாங்கி ஒரு 6 மாசம் வச்சிருந்தா எப்படி இந்த 250 ரூபாய் ஷேர் வந்து 300 ரூபாய்க்கு திரும்ப போகுது? சரியா? ஏன்னா யூடிஏ வந்துருவாங்க வாங்குறதுக்கு. அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா யூடிஏ வந்துருவாங்க வாங்குறதுக்கு, சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாண்ட் ஷேர் இறங்கும் போதெல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ சிம்பிளா இறங்குனா வாங்கலாம், ஏறுனா வித்துடலாம். இது வந்து ஒரு நார்மலா இருந்த தியரி. எல்லாரும் பண்ணுவாங்க, நிறைய பணம் பண்ணாங்க, வீடு வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. எஃப்ஐஐ வந்தான். அதே மாதிரி 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா 350 ரூபா போனா ஷார்ட் அடிப்பாங்க. யூடிஏ வந்து வித்துருவான், லாபத்தை புக் பண்ணுவோம், இறங்கும். இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. எட்ஸர்னு ஒரு ஷேர் தெரியுமா? 50 ரூபாய் ஆரம்பிச்சது, 1500 ரூபா போகுது, 1.5 வருஷத்துல திரும்ப 50 ரூபா வரும். எட்ஸர், எட்ஸர் இல்ல, எட்காம், எடுகாம், EDUCOM, எடுகாம், சாரி எடுகாம். எட்ஸர் வந்து 300 ரூபா போகுது, 3 ரூபா வருது. இதெல்லாம் நடக்குது. அப்ப என்ன ஆகுது? கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, பழைய கதைக்கு எடுகாம் வந்து 1500 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரும்போது வாங்கிட்டாங்க, சும்மாவே உட்கார்ந்து இருந்தான்னா அவன் கதை என்ன? 50 ரூபா. கரெக்டிவ் ட்ரேடிங்கே பண்ணல, உட்காந்துக்கிட்டே இருக்காரு. என்ன கதை? பழைய கதை என்ன? 250 ரூபாய்க்கு வாங்கி 230 ரூபா வந்தா கூட திரும்ப 300 ரூபா போயிடும். பான்ஸ் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஸோ எந்த தியரி அவருக்கு ஒர்க் பண்ணுச்சோ அந்த தியரியே அவரை வந்து நடுரோட்டுக்கு கொண்டு வந்து நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். ஸோ அவேரா இருக்கும்.
வாட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ மே நாட் ஒர்க் ஃபார் மீ இன் ஃபியூச்சர்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதற்கான பிளானிங் நம்ம கிட்ட பக்காவா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அன்லேர்னிங்னு சொல்லுவோம். அன்லேர்னிங் தமிழ்ல என்ன வார்த்தை கிடையாதுல்ல, பயிற்சியா, பயிற்சியின்மை. தட் இஸ் நாட் த ரைட் வேர்ட். கல்லாமையும் கரெக்டான வேர்டு கிடையாது. அன்லேர்னிங்க்கு கரெக்டான தமிழ் வேர்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அர்ஷத் மேத்தா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் அர்ஷத் மேத்தா? என்ன பண்ணாருன்னு தெரியாதா? மிகப்பெரிய பங்கு மார்க்கெட்டுக்கு என்னங்க ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஹைலி டிபேட்டபிள் சப்ஜெக்ட் ஆல்சோ. பட் ஒண்ணு, மிகப்பெரிய உச்சத்தை இந்திய பங்கு சந்தையில் அவர் தொட்ட உச்சத்தை இன்னும் யாரும் தொடல. அந்த மாதிரி ஒரு உச்சத்தை தொட்ட மனிதன் அவர். அவரை நாங்க ஒரு 20 பேர் சந்திச்சோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க்ளோஸ்டு மீட்டிங். அவர் பகிர்ந்துகிட்ட விஷயம் அதுதான். அவர் படிச்ச ஸ்கூலுக்கு போனார். அங்க இருந்த எக்கனாமிக்ஸ் வாத்தியார் கேட்டார், இங்க படிச்சது உனக்கு எந்த லெவலுக்கு அது உபயோகமாச்சுன்னு கேட்டார். அவர் சொன்னாரா, நான் இங்க கத்துக்கிட்டதை ஐ அன்லேர்ன்ட் வாட் எவர் ஐ லேர்ன்ட் ஹியர்னார். எதனாலன்னா அவரோட தியரி படி சப்ளை அண்ட் டிமாண்ட் தியரியா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, 100 ரூபா பங்கு 100 ரூபாய் இருக்கும்போது நம்ம வாங்குறோமா? வாங்குறது இல்லை. 130 ரூபா போனா நம்ம என்ன பண்றோம்? அதை வாங்குறோம்ல. அப்ப என்ன அர்த்தம்? பிரைஸ் ஏறுனா டிமாண்ட் கூடுது. ஆக்சுவலா எக்கனாமிக்ஸ் தியரி என்ன? டிமாண்ட் கூடுனா பிரைஸ் கூடும். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, ஐ அன்லேர்ன்ட் வாட் எவர் ஐ லேர்ன்ட் ஹியர்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அன்லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நாட் மெயின்டைனிங் அ டைரி. எத்தனை பேர் அவங்க பண்ற ட்ரேட இங்க இருக்கிறவங்க கணக்கு எழுது? உண்மையை சொல்லுங்க. 3 பேர். அதை பத்தி நான் கேட்கல, நான் வர்றேன். கணக்கு எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் இந்த ட்ரேடை இந்த விலைக்கு நான் வாங்கினேன், இன்னைக்கு இந்த ட்ரேடை நான் இந்த விலைக்கு வித்தேன், லாபம் நஷ்டம், இதை மாத்திரம் நீங்க எழுதி பாருங்க. விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். எவ்வளவு நேரம் இது எழுதுறதுக்கு? எவ்வளவு நேரம்? 5 minutes, 15 minutes, 15 minutes எடுத்துக்குங்க. இதை நான் சொல்றத ஏதோ 30 வருஷம் இதுல பண்ண வந்தானே, என்ன சொல்றான், சொல்றதை செஞ்சுதான் பார்ப்போம். வேற எதுவும் நான் இதுக்கு விளக்கம்லாம் நான் கொடுக்க போறது இல்லை. நீங்க செஞ்சு பாருங்க. 3 மாசம் செஞ்சு பாருங்க. ஒரு பாஸ் விடுங்க. அந்த நஷ்டம் வரும்போது பாஸ் விடுங்க. நான் என்ன பண்றேன், என்னோட டிரான்சாக்ஷன் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நான் ரேட் பண்றேன். அதை நான் கரெக்டா சிஸ்டம் படி பண்ணியிருக்கேனா இல்லை நான் ரெக்லெஸ்ஸா ஏதாவது பண்ணியிருக்கேனாங்கிறத நான் ரேட் பண்றேன். 90%, 95%, 80%. 80% கீழே நான் ட்ரேடே பண்ணிருக்க கூடாது. அந்த மாதிரி நான் இன்னைக்கும் பண்றேன். இட்ஸ் an exercise I follow daily. நான் சொல்றேன், கண்ணை மூடிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. கணக்கு எழுதுங்க. அந்த கணக்கு எழுதும் போது ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இந்த பணம் விட்டது கரெக்ட் தான். 5000 ரூபாய் நான் இதுல சம்பாதிச்சிருக்கேன், ஆனா 10,000 ரூபாய் வந்திருக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நஷ்டம் தான். அதுவும் நஷ்டம். அதை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. 5000 ரூபாய் பண்ணிட்டோம்ல, 5000 ரூபாய் பண்ணிட்டோம், என்ன பெரியது, வாங்கினா வித்தோம், 5000 ரூபாய் பண்ணிட்டோம். 10,000 ரூபாய் ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற இடத்துல 5000 ரூபாய் பண்றது 5000 ரூபாய் நஷ்டப்படுறதுக்கு சமானம். நான் எதுவும் ஏன் சொல்றேங்கிறது, ஒரு 2-3 வருஷம் ட்ரேடரா உங்களை நிலைநிறுத்திக்கிட்டீங்கன்னா, நான் பேசிய எந்த விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு நான் 100% கான்பிடன்ஸ்ல தான் நான் பேசுறேன். மறுக்க முடியாது யாராலும். 3 பேர் மெயின்டைன் பண்ணி 200 பேர்ல 3 பேர். வெரி பேத்தட்டிக் ரேஷியோ. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுடைய கணக்கு தலைகீழாக புரட்டப்படும். ஃபேவரபிளா. ட்ரேட் ரேட்டிங் நான் இப்ப சொன்னேன்ல, நான் பண்றது தான், நான் இதுல பண்றதுதான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நான் எதையுமே நான் பண்ணாத எதையும் சொல்லல. இதுல என்னன்னா 100% நான் எல்லாத்தையும் சரியா பண்றேனா, அப்படியே மெட்டிகுலஸா இப்ப நான் பேசின லெவலுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் a human. அதை மறந்துடாதீங்க. சரியா? ஆனா
இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் எனக்குள்ள ரொம்ப தீவிரமா வச்சிருக்கிறதுனால ஒரு மாடு மேய்ச்சல் நிலத்துல மேயிற இடத்துல ஒரு கயிறை கட்டி விட்டா ஒரு சர்க்கிளை தாண்டி அதால போக முடியாது. அதற்குள்ளாரதான் நான் தப்பு பண்ண முடியும். சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப நான் அவ்வளவு தூரம் கரெக்டா இருந்தா ரேட்டிங்கே தேவையில்லையா? என் ரேட்டிங் பூரா 95% 100% போட்டு போயிட்டே இருக்கலாம் தானே. நான் ஏன் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? ஐ எம் a human, I am not a machine. யாராலையுமே ஆனா அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த ஸ்டேஜை ரீச் பண்ற பாசிபிலிட்டி இப்ப என்னால முடியாம இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்கள ஈஸியா என்னை தாண்டி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி என்னை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் பியூர்லி தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு இது ரொம்ப ஃபேவரபிளான விஷயம். இது அவங்களுக்கு கை கூடி வந்துருச்சு, பிடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்க நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பெற்றுக்கொள்ற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அவங்க கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. டிசிப்ளின் இப்போ நமக்கு அப்படி இல்லை. நமக்கு டிசிப்ளின் உள்ள போடுறோம், ஒரு பீரியட் டிசிப்ளினா இருப்போம், அப்புறம் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும், அப்புறம் திரும்பவும் டிசிப்ளின் வரும். அப்படி போகுது இல்லை. ஒரு சீரா நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு அஸ் அ கேரக்டராகவே அவங்களுக்குள்ளார இருக்கு. இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் தெம். பட் அவங்க இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறது, இப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன், ரிசீவ் பண்ணிக்கிறது நீங்கள் 90னா அவங்க ஒரு 85, 87 அந்த லெவலில் ரிசீவ் பண்ணிப்பாங்க. பட் அவங்க எடுத்துக்கிற விஷயத்தில் ரொம்ப பிடிமானமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். என் கூட இந்த கார்த்திகாயின்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை அசைய விட மாட்டாங்க. சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க, ஏமா அவ்வளோ மெக்கானிக்கலாக பண்ண முடியுமா சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே 100 தடவை சொல்லணும். அது அதுக்கப்புறம் நான் மாற்றவே முடியாது. அப்புறம் மாற்றணும்னா then I have to work on it. அந்த மாதிரி பிடிச்ச புளிய விடவே மாட்டாங்க. இட் ஒர்க்ஸ் ஃபார் them. ஸோ ட்ரேட் ரேட்டிங் இது எழுதியிருக்கீங்க, ஆனால் எல்லாருக்கும் இருக்குல்ல, வச்சுக்கோங்க. இந்த வகுப்போட முக்கியத்துவம் எத்தனை பேருக்கு எந்த லெவலில் நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் மதிக்கிறேன். என்னுடைய உணர்வுல இருந்தும் உள்ளத்துல இருந்தும் நான் பேசியிருக்கேன், என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கேன். இதற்கான வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டிவியில நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், யாராவது இந்த ஒரு மனநிலையில இந்த இடத்துல இருந்து போனீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மனநிலையை மாத்திக்கணும். இந்த 3 நாள்ல இன்னும் நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், இந்த ப்ரோக்ராம் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தப்பித்தவரை இருந்ததுன்னா தயவு செய்து மாத்திக்கணும். ஒரு செமினார் இந்த மாதிரி அட்டன் பண்ணி ஒரு 3 நாள் பயணம் எவ்வளவு கத்துக்க முடியுமோ இவ்வளவுதான் கத்துக்க முடியும். இந்த கத்துக்கிறக்கூடிய முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுங்க. ஒரு செமினார்ல கத்துக்கிறக்கூடியது ட்ரேடிங் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 80% லெவல்ல தான் ஒருத்தவங்களால கொண்டு போய் நிறுத்த முடியும். மீதி 20% பயணத்தை நீங்க தொடரணும். அந்த தொடர்ச்சிக்கான சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நானோ இல்லை இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை பண்ணவங்களோ கண்டிப்பா தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டான முறையில் அப்ரோச் பண்ணுங்க, சந்தோஷமான முறையில் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அதாவது நான் என் வாழ்க்கையில என்கிட்ட கேட்பாங்க, இந்த தடவை டிவி நிகழ்ச்சியில் ஒருத்தங்க கேட்டாங்க, ட்ரேடிங் பண்றது சூசைடுன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் என்ன சூசைட் பாயிண்ட்ல நினைக்கிறேன், எப்பயுமே வாழ்க்கையில் நான் எதையுமே பண்ணது கிடையாது. நான் ட்ரேடிங்கை தவிர வேற எந்த வியாபாரம் பண்ணது கிடையாது. இந்த ஊர்ல இருந்து போகும்போது நான் ஒரு விஐபி சூட் கேஸ்ல 4 பேண்ட்டும் 4 ஷர்ட்டும் தான் வச்சுட்டு போனேன் மெட்ராஸ். அது தவிர என்னுடைய குடும்பம் ஒரு வியாபார குடும்பமோ அந்த மாதிரி ஒரு வியாபார குடும்பம் கிடையாது. நான் போய் நான் கத்துக்கிட்டு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ அந்த சக்சஸ் இட்ஸ் அ வெரி ரிலேட்டிவ் திங். இப்போ என்னோட பல மடங்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடர்ஸ் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, 30 வருடம் நான் இதுல தான் வாழ்ந்திருக்கேன், இந்த வருமானத்துல தான் வாழ்ந்திருக்கேன். சரியா, 30 வருடத்துல நான் வேற எந்த வியாபாரத்தையும் இதுல தோத்து போய் போகல. இதுவே சக்சஸ் தானே இல்லையா? ஸோ சக்சஸ் ஓரளவுக்கு ரீசனபிளா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன். ஸோ இதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த மார்க்கெட்ல நான் எவ்வளவு தூரம் பெற்றிருந்தா கூட எனக்குள்ளார ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, நான் பங்கு தரகம் பண்ணியிருக்கேன், ஆல் த்ரூ நான் புரோக்கராகவும் இருந்திருக்கேன். பல பேர் என்கிட்ட பணத்தை இழந்துட்டு ஆனா நாங்க புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ண தானே செய்யறோம். நீங்க பணத்தை இழக்கிறீங்கிறதுனால நாங்க புரோக்கரேஜ் 1 பைசா குறைக்கிறதும் இல்லை, நீங்க 10 லட்சம் பண்ணாலும் நாங்க 1 பைசா புரோக்கரேஜ் கூட்டுறது இல்லை.
பட் மெஜாரிட்டியான முதலீட்டாளர் வந்து பணத்தை இழந்துட்டு போறாங்க. ஆனா நாங்க வந்து எங்களுடைய தரகையோ நாங்க வந்து கரெக்டா எடுத்துக்கிட்டு அதுல வாழ்க்கையை வந்து நாங்க மேம்படுத்தியோ இல்லை நல்லபடியாவோ நாங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு ஒரு சின்ன உறுத்தல் இதுல வந்து டைரக்டா நான் வந்து எந்த விதத்துலையும் யாரையும் வந்து என்கிட்ட ட்ரேட் பண்ணுங்கன்னோ என்கிட்ட வந்து வால்யூம் பண்ணுங்கன்னோ என் கெரியர்லயே நான் பண்ணது கிடையாது. இந்த மாதிரிலாம் நான் என்னுடைய தர்மத்தை நான் கரெக்டா பண்ணியிருந்தா கூட இந்த சின்ன உறுத்தல் இருக்கும். அந்த உறுத்தலுக்கான ஒரு ஒரு வெளிப்பாடா நான் என்ன நினைச்சேன், எனக்கு தெரிஞ்சதை எந்த லெவல்ல சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதற்கான ஒரு வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை போய் நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்கிறதுனால தான் டிவி நிகழ்ச்சியிலையும் சரி இந்த மாதிரி நிகழ்ச்சியிலையும் நான் ரொம்ப சந்தோஷமா பங்கேற்றுக்கிறேன். ஃபார் இன்ஃபர்மேஷன், டிவி நிகழ்ச்சியில் எனக்கு காஃபி கொடுப்பாங்க, நான் அதுவும் குடிக்க மாட்டேன், நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அது தவிர எந்த விதமான ரெம்யூனரேஷனும் கிடையாது. அந்த பாப்புலாரிட்டினால எனக்கு நான் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு நான் புரோக்கரேஜ் நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதும் கிடையாது. இது எல்லாமே நான் வந்து அஸ் அ பே பேக் டு த ப்ரொஃபஷன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு தளத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்த மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் ஐயா ஞானஸ்கந்தன் அவர்களுக்கும் மிக மிக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எந்த அளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா, இந்த பிரமிட்ல வந்து நீங்க எம்பிஏல படிச்சிருப்பீங்க. பிரமிட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீட்ஸ் இருக்கும். அந்த நீட்ஸோட பிரமிட்ல வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ல போய் முடியும். அதுல வந்து இந்த விஸ்டம் ஷேரிங் இருக்கு இல்லையா, வாட் எவர் ஐ லேர்ன், இதை வந்து பகிர்ந்துக்கிறக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷத்தை வாய்ப்பளித்த இந்த ஒரு தளத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் 3 நாள் ஒரு ட்ரை சப்ஜெக்ட் உட்காந்து இதை பொறுமையா வீட்டில இருந்து கிளம்பி வந்து ஒரு தொகையையும் செலுத்தி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க கத்துக்கிற இங்க வந்ததுனாலதான், என்னதான் நாங்க தளத்தையும் நாங்க கிளம்பி வந்து இதுக்கெல்லாம் ரெடியா இருந்தாலும் நீங்க வரல அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் மேல ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றுக்கிட்டு கத்துக்கிறணும்னு, இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி கற்றுக்கணும்னு வந்து உங்க எல்லாருக்கும் நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சேன். டைரக்டா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எனக்கு இப்போ ஐயா காலையில சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு இல்ல இப்ப நான் பேசிய விஷயங்கள்லயோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஒரு 15 நிமிஷம். எக்கச்சக்கமா இருக்கேம்மா. நாகப்பன் எழுதியிருக்காங்களே, நாகப்பன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அப்புறம் சோமவள்ளியப்பன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதாமா? ஓரளவு அப்படியாங்க? எதனால ஓரளவுக்குன்னு சொல்றீங்க? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை தெரியலன்னா நீங்க கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன், நீ நிறுத்துங்கன்னு தான் நான் சொல்றேன். நீ கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்போ இது பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்த்துக்கலாம்? எந்த இடத்துல புரியலையோ நீங்க நிறுத்தினாங்கன்னா நாங்க உங்ககிட்டயோ இல்ல எனக்கே தெரியும், பட் எனக்கு ஃப்ளோல வந்து அது வர்றதில்லை. அப்படி இருக்கும்போது நான் நிறுத்தி கரெக்டான தமிழ், ப்ளீஸ் 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 எல்லாரும் இங்கே இருக்கலாங்க ப்ளீஸ். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குத்தானே செய்யுது. இப்போதைக்கு தமிழ்ல வந்து இவங்க கேட்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை முழுவதுமா சொல்லி புரிய வைக்கக்கூடிய புத்தகங்கள் இப்போதைக்கு தமிழ்ல இல்லை. ஒரு அட்வான்ஸ்டு புக்கா தமிழ்ல இல்லை. இப்ப நான் சொன்ன புக்குமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி கொடுக்குற புக் இல்லை. இது வந்து என்னை மாதிரி வர்த்தகர்கள், என்னை விட பல மடங்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வர்த்தகர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்ட புக்கு. அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது படிக்கணும்னு அவசியம் இல்லைம்மா, இது போதும். இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லை, இதுல ஏதாவது புரியாம இருந்ததா? இது போதும் உங்களுக்கு. வேற நீங்க சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நேரம் நான் அதானே பேசினேன். என்ன புக் போட சொல்றீங்க?
இல்லை நான் சொல்றீங்களா, அதுக்கான எபிலிட்டி என்கிட்ட இருக்கணும்ல. எனக்கு எனக்கு வந்து பேச வரதே தவிர எனக்கு எழுத வரல. நான் கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஏன்னா அந்த ஆர்டிக்கல் கூட இங்கே இருக்குப்போ அது அது வந்து இப்போ சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா அது மிகப்பெரிய ஆர்டிக்கல். அதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் அதற்கான தேவையை நான் உணரலை. ஏன்னா நம்ம இவ்வளோ எலாபரேட்டாக நம்ம அதை பற்றி தான் பேசியிருக்கோம். இப்போ பார்த்தா இப்போ லேர்னிங் அண்ட் நன் லேர்னிங் அது என்னங்கிறது நமக்கு தெரியத்தானே செய்யும். நம்ம எதை பற்றி பேசணுங்கிறது நமக்கு அந்தளவுக்கு மறந்து போகுதா? இது ரெஃபர் பண்ணி வர்ற சமாச்சாரம் இல்லை. இது உள்ள இருக்க வேண்டிய சமாச்சாரம். நான் என்னோட கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா, யாரையும் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது எழுதுற சமாச்சாரமே இல்லை. இது வெளியே இருக்க வேண்டிய சமாச்சாரம். இது உள்ளுக்குள்ள போகணும். இது உள்ளுக்குள்ள எப்படி போகும்? ஏன் இவ்வளவு தூரம் நான் அனுபவத்தை பகிர்ந்துக்கிற போதும் நான் காரண காரியங்களோட விளக்கி இதோட தேவையை நான் வந்து இவ்வளவு தூரம் விளக்கி சரி நான் மனசுல வச்சுக்கிறேங்க. நான் மனசுல வச்சுக்கிறேன். நீங்க நீங்க எதோ இல்ல சந்திரசேகர் ஐயா அதை விட்டுருங்க. நான் மனசுல வச்சுக்கிறேங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச முயற்சி மேக்சிமம் முயற்சி பண்றேன். சொல்லுங்க. பேங்க் நிஃப்டியில் நான் வந்து 3-4 விதமான ட்ரேடிங் பண்றேன். ஒன்று வந்து ஒரு அல்கோரிதம் ட்ரேடிங் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் சார்ட் அனலைஸ் பண்ணி 60 மினிட்ஸையும் 50 மினிட்ஸையும் பேஸ் பண்ணி வேரியஸ் காம்பினேஷனில் கன்ஃபர்மேஷனோட லைக் நான் ஏற்கனவே அதை வந்து நான் பகிர்ந்துருக்கேன் என்னுடைய போன கிளாஸில். என்கல்ஃபிங் புல் அல்லது மூவிங் ஆவரேஜ். ஆமாம். அப்புறம் வந்து வால்யூம் பார். மூவிங் ஆவரேஜ் வந்து 9 and 24 200 இது மூணுமே யூஸ் பண்ணுவேன். 9 24 200 மூவிங் ஆவரேஜ் இது மூணையும் யூஸ் பண்ணுறேன். 9 24 200 நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் MACD யூஸ் பண்ணுறேன். MACDயில் ஒரு டைவர்ஜன்ஸ் பை யூஸ் பண்ணுறேன். டைவர்ஜன்ஸ் செல் யூஸ் பண்ணுறேன். ஹேமர் யூஸ் பண்ணுறேன் ஜாப்பனீஸ் கேண்டில்ஸில். இப்படி ஒரு 6-7 விஷயம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்னும் பெரிய. அப்புறம் வந்து நோ ட்ரேட் ஜோன் ஒன்று ஒரு நானாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 6-7 விஷயம் வச்சுருக்கேன். இதில் இந்த விஷயங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷனில் என்னுடைய உழைப்பு வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவேன். அதை வந்து நான் கான்ஷியஸாகவே அந்த இடத்துல நான் நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை, அதில் நான் கற்றுக்கிறனுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜிலையும் இந்த இம்ப்ளிமெண்டேஷனு பேக் டெஸ்ட்டு இதை எப்படி நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இதில் தான் நான் குறியாக இருந்தேன். தவிர எனக்கு நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இல்லை. எனக்கு ஐம் ட்ரேடர். நான் என்ன அகடமிஷியனா, நான் பெரிய டெக்னிக்கல் சார்ட் அனலிஸ்ட்னு என்னை ப்ரூவ் பண்ணுங்கிறது என்னுடைய அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு என்ன கற்றுக்கிறமோ அதை நான் கற்றுக்கிட்டேன். வேற சார் ஒரு ஸ்டாக் வந்து ஹையர் லெவலில் போய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. என்னங்க டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அந்த லெவலில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு அதை எந்த இதில் கண்டுபிடிக்க முடியும்? வால்யூம் பார். வால்யூம் மிகப்பெரிய வால்யூம் பார் மேலே வந்து அந்த லோ கட் ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு தானே. சரி, இன்னொரு கேள்வி வந்து டிசிஎஸ் வந்து நான் ரேஞ்சு வந்து ஒரு ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2450 2650 வரைக்கும் ட்ரேட் ஆகிருந்தது. 2480 கிட்ட வந்து ஒரு லாங் போனேன். பட் அது வந்து அங்கேருந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப லோக்கு வந்தது. இப்படி ப்ரைஸ் வால்யூமோட டவுன் ஆச்சுன்னா உடனே கட் பண்ணிவிட்டு கண்டிப்பா வால்யூம் பாரோட அது இறங்குச்சு.
இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பயிலரங்கத்தை சிறப்பித்து தந்த சென்னை டைமென்ஷனல் செக்யூரிட்டிஸ் திருமிகு சங்கர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு மதுரை கமோடிட்டி ட்ரேடர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கி அவரோட ஸ்பீச் ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் அதே நேரம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை தட்டி எழுப்பும் விதமாகவும் இருந்தது. அதிகபட்ச தவறுகளை தவிர்த்து இனிமேல் வாழ்க்கையில் தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் இருந்தது. அப்படிங்கிற இந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிமிஷத்தில் நம்ம அவருக்கு சமர்ப்பிக்கலாம். நம்முடைய சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் விதமாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோவில்பட்டி பவுல் வேதமுத்து அவர்கள் தான் இந்த சங்கத்துடைய முக்கிய வேராக திகழ்ந்து செயல்பட்டவர். அவர் இப்போது மதுரையில் இந்தியாவில் இல்லை, ஃபாரினில் ஒரு வேலை நிமித்தமாக போயிருக்காங்க. அவருடைய சார்பில் நமது சங்கத்தின் முன்னோடி திரு கே சுப்பிரமணியம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து சங்க செயலாளர் திரு எம் வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்கள் இருவரும் இணைந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமிகு சங்கர் பாலசுப்ரமணியம் அவர்களை கௌரவிக்க வருகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து காலை பொழுதை நல்ல விதமாக வழிநடத்தி சென்ற திருமிகு கோவை மணிகண்டன் அவர்களையும் முன்னால் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கோவை மணிகண்டன் அவர்களை கௌரவிக்க நமது சங்க பொருளாளர் மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் கோவை மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய சங்க பொருளாளர் மணிகண்டன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவிப்பார். இனி நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரை கமோடிட்டி ட்ரேடர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் நம்முடைய நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளர் சகோதரி வயலட் மேரி அவர்களுக்கு எனது சகோதரி உமா மகேஸ்வரி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். ஒப்பீனியனும் நான் தொடர்ந்து அதில் எழுதலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். பொங்கலுக்குள்ளே அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. பொங்கலில் அநேகமாக அந்த வெப்சைட் லான்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் பி ஃபார் பாம்பே, பி ஷங்கர் SHANKAR.com, bshankar.com. நம்முடைய சங்க அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு இமெயில் மதுரை கமோடிட்டி ட்ரேடர் @gmail.com அப்படிங்கிற இணையதளத்தில் போய் தினமும் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனி நிகழ்ச்சியில் நிறைவாக இந்த பயிலரங்கம் பற்றிய நிறைவு உரையாற்ற வருகின்றார் மதுரை கமோடிட்டி ட்ரேடர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் திரு ஞானஸ்கந்தன் அவர்கள். நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்களுடைய சங்கத்தினுடைய குடும்ப உறுப்பினராகவும் திகழ்கின்ற எங்களது மரியாதைக்குரிய சங்கர் சார் அவர்கள் பல அலுவல்கள் மத்தியிலே
அஃபிஷியலாக உள்ள அலுவல் தவிர ஃபேமிலி லெவலில் இருக்கின்ற முக்கியமான அலுவல்களை கூட தவிர்த்து விட்டு இங்கே நமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் பாக்கியமே என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் இப்பயிலரங்கத்தை நடத்த வேண்டும் என்ற செய்தியினை நாங்கள் தெரிவித்த போது அதற்கான திட்டமிடலை வகுத்து தந்ததே அப்பெருமகனாரே என்பது எங்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு. எவ்வாறு இந்த பயிலரங்கத்தை நடத்தி செல்ல வேண்டும், அதை எப்படி நிகழ்ச்சிகளை தொகுக்க வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக திகழ்ந்து இப்பயிலரங்கம் இந்த 3 நாட்களும் இங்கே சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு காரணமாக திகழ்ந்தவர்கள் நம்மளுடைய அன்பிற்கினிய பெருமகனார் அவர்கள் என்பதற்கு சிறிதும் ஐயமில்லை. இப்பயிலரங்கம் இவ்வளவு திட்டமிட்டலோடு நடைபெறுவதற்கு காரணமாக திகழ்ந்த அவர்களை மிகுந்த நன்றியுணர்வோடு இங்கே நினைவு கூறுகின்றோம். மற்றும் இப்பயிலரங்கத்திற்கு அவர்கள் எவ்வாறு குடும்ப உறுப்பினராக திகழ்ந்தார்களோ அதுபோலவே நமது கோவை திருமிகு மணிகண்டன் அவர்களும் எங்களோடு இணைந்து இப்பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற ஒரு காரணமாக திகழ்ந்தார்கள். அவர்களையும் இத்தருணத்திலே நினைவு கூறுகின்றோம். இன்னும் பல அலுவல்கள் நம்மளுடைய பணிகள் நடைபெற அவர்கள் பல ஆண்டு காலம் நம்மளோடு உறுதுணையாக இருந்து நம்மை வழி நடத்த உள்ளார்கள். அவையெல்லாம் நமக்கு கிடைத்த இந்த நமக்கு மட்டுமல்ல நம்ம இந்த சந்தைக்கே கிடைத்த பெரும் வாய்ப்பு என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் அவர்கள் எதையும் எதிர்பார்த்து எங்களிடம் வரவில்லை. நாங்கள் அழைத்த போதெல்லாம் மிகுந்த சேவையோடு அவர்கள் எங்களிடமிருந்து எவ்வித எதையும் கட்டணமும் பெறுவதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. அவர்களுடைய சொந்த செலவிலே இங்கே வருகை தந்து அவர்களுடைய பொன்னான நேரத்தை நமக்கு வழங்கி வருவது எங்களுக்கு மிகுந்த பெருமையை அளிக்கின்றது. அவர்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் நினைவு கூறவில்லை என்றால் நாங்கள் அதற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நினைவு கூர்ந்து மீண்டும் அவர்களுக்கு இச்சங்கம் மிகுந்த கடமைப்பட்டுள்ளது என்பதை இத்தருணத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். மேலும் இச்சங்க பணிகளிலே என்னோடு தோளோடு தோளாக இருந்து இங்கே பணியாற்றிய அனைத்து பெருமக்கள் எங்களுடைய சங்க உறுப்பினர்கள், நீங்களும் எங்களுடைய சங்க உறுப்பினர்தான். ஏனென்றால் நாங்கள் எவ்வித நுழைவு கட்டணத்தையும் இங்கே பெறுவதில்லை. உண்மையான ஆர்வமும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே மிகுந்த சேவையோடு சங்கத்தை நாங்கள் நடத்த வேண்டும். இறைவன் நினைக்கின்ற காலம் வரை எங்களுடைய பணி தொடரும் என்பதை தெரிவித்து இங்கே வருகை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் எங்களது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஞானஸ்கந்தன் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நன்றி உரையாற்ற வருமாறு நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் தலைவரே உங்கள் அனைவருக்குமே அருமையான நன்றி உரை கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் பெருசாலாம் நன்றி உரை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அனைவரும் வந்ததே எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமானது. ஆனால் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை என்னென்னா, இது சும்மா ஏதோ ஒரு 3 நாள் ஏதோ திருவிழா நடத்தணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானவைகளை எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே மதுரையில் கூடுறோம். எவ்ரி வீக்கில் எவ்ரிடே நாங்கள் டெய்லி காலையில் இங்கே 9:30 நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் எங்கள் ஆஃபீஸில் இருப்போம். ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யார் வேணாலும் எங்கள் இதில் ட்ரேடிங் பண்ணலாம், அமர்ந்து வாட்ச் பண்ணலாம். சிலர் எங்கள்கிட்ட கேட்டாங்க இந்த லைவ் செஷன்ஸ் பார்க்கணுன்ட்டு, வாங்க எங்கள் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி. அதே மாதிரி இந்த 3 நாட்களில் நடந்ததில் உங்களுடைய சிறு
சந்தேகங்கள் நிறைய இருக்கும். இப்போ ஐயா வந்து ரொம்ப அருமையான ஒன்றை உருவாக்கி கொடுத்தாங்க, நாங்கள் அதை பப்ளிசைஸ் பண்ணியிருக்கிறோம். இவை எல்லாமே ஒரு சின்ன சின்ன காரணிகள் வந்திருக்கு. அந்த காரணிகளுடைய மூல காரணம், அதோடைய விவரங்கள் எல்லாம் தெரியணும்னா நாங்களுமே உங்களை மாதிரி தேடிக்கிட்டே இருப்போம். அதை தேடி அதுக்கு ஏதாவது ஒரு புதிய மாற்று கண்டுபிடிச்சோம்னா எங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் எப்பயுமே போட்டுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை வேணும், இதில் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த டீட்டெயில் தெரியலைன்னா எங்கள் அறிவுக்கு எட்டியதை நாங்கள் செய்வோம். அப்படி இல்லைன்னா நிச்சயம் ஐயாட்டெல்லாம் நாங்கள் வந்து கேட்டு உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸை எங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் பப்ளிசைஸ் பண்ணிடுவோம். ஆனால் இதெல்லாமே வந்து நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வரைக்கும் எங்கள் தலைவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்னென்னா, இந்த சங்கத்துக்கு வந்து உறுப்பினருக்கு ஒரு உறுப்பினர் கட்டணம்ங்கிறத இன்னும் நிர்ணயிக்கவே இல்லை. இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ண எல்லாருமே எங்களுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கும் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. போன தடவை வந்தவங்க கூட எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்குள்ளே எங்களால் முயன்ற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய மோட்டோ லாஸை தவிர்த்து நம்ம ஏர்னிங் சைடுக்கு அதிகமாக போகணும். அதுக்கு சரியான லெவல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பெரிய அனலிஸ்ட்டுகளை நம்ம கூப்பிட்டு அவங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக வேண்டி ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம். இதில் டவுட் என்ன இருந்தாலுமே நம்ம அவங்க அனைவருமே திருப்பி நம்ம எப்போ கேட்டானாலும் அவங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இப்போ சங்கர் சார்லாம் எங்களுக்காக வேண்டி ரொம்ப அரிதான விஷயம் இது, மாதம் ஒரு தடவை கூட வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க வந்து சொன்னது. அப்போ அவங்க வரும்போது நாங்கள் எல்லாருமே ஒரு கலந்துரையாடல் நடத்துகிறோம். அது வர்றாங்கன்னா நாங்கள் உடனே நாங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்குன்னா நாங்கள் எங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் அதனால் அதை கருதி நீங்கள் வாங்க. இப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் எந்த டைம் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். எங்கள் ஆஃபீஸ் ஓப்பனாக தான் இருக்குது, வாரம் முழுக்க நாங்கள் இருப்போம். சண்டேஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கிறது இல்லை. முந்திலாம் சண்டேஸும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் அதை வந்து பண்ணுறதை நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் எந்நேரமும் எங்களுக்கு இருப்பாங்க. எங்கள் தலைவர் காலையில் 6 மணிக்கே ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய அப்டேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ராணி தேனி மாதிரி அவங்க எங்களுக்கு அவ்வளோ தூரம் எங்களுக்காண்டி உழைக்கிறாங்க. எங்களுக்கு மிக சந்தோஷமாக வேறு இருக்குது. நாங்கள் ஒரு கோஆப்ரேட்டிவாக அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து இப்படி எங்களுடைய இடம்தான்னு இல்லை, உங்கள் ஒவ்வொரு ஊர்கள்லையும் உங்கள் ஊரில் உங்கள் 4 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு வீக்கில் ஒரு டேயில் யாராவது ஒரு இடத்துல இருந்து சந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள குறைகளை நீங்களே தீர்த்து கொள்வதற்கு வழி இருக்கிறது. அல்லது நம்ம தவறு என்ன பண்ணுறோமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னென்னா ஓப்பனாக இருக்கணும். நான் வந்து எங்கள் இதில் இருந்து நான் லாஸ் பண்ணேன்னா உடனே சொல்லிடுவேன், நான் லாஸ் பண்ணியிருக்கிறேங்கிறத சொல்லுவேன். இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்த நான் அதை ரெக்கவர் பண்ணேங்கிறதையும் சொல்லுவேன். இது எதுக்காண்டினா எல்லோரும் நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைத்து செய்தோம் என்றால் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செய்ய முடியும். அதுக்கு வந்து இப்போ சென்னை ஒரு உதாரணம் நம்மளை காமிச்சிருக்கு, அருமையான ஒரு உதாரணம் காமிச்சிருக்கு. எல்லோரும் இயைந்து செய்தால் எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி நம்மளும் செய்ய முடியும். அதை நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க. இதுதான் நான் உங்கள் எல்லாருக்கும் கூறுற ஒரு நன்றி உரை, பெரிய வேறு எந்த இதுவுமே கிடையாது. சார் வந்து நம்ம சங்கர் சார் வந்து ஜனவரி 1ஆம் தேதி காலை 9:30லேருந்து 10:30 வரைக்கும் ஒரு சிறப்பு வருட பிறப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சன் நியூஸில், வர்த்தக உலக நிகழ்ச்சியில். அதை கவனிங்க. நிறைய இந்த புது வருடத்தில் நம்ம ஒரு அருமையான ஒரு வழிமுறையில் செய்கிறதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சார் கொடுப்பாங்க. நீங்கள் ஆமாம், குறிப்பாகவே ட்ரேடர்ஸை பற்றி தான் அவங்க பேச போகிறாங்களாம். 9:30லேருந்து 10:30 மணிக்கு ஜனவரி 1ஆம் தேதி காலை 9:30 to 10:30 வருடப்பிறப்பு நிகழ்ச்சி சன் நியூஸில் பேசுகிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே வந்து நம்ம டிவியில் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா we will achieve something good. நமக்கு வேண்டியது வந்து ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் ஒர்க்கு. அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள்லாம். இந்த தடவை பாருங்கள், எல்லோரும் அமைதியாக இருக்கிறோம், நல்லா உட்காந்துருக்குறோம், பேசுகிறோம், சரியான நேரத்தில் உணவருந்திக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இது என்னென்னா ஒரு டிசிப்ளினாக நம்மளே வகுத்துட்டது. ரொம்ப அருமையானது என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் என்ன சொல்லணும்னா, இந்த 3 நாளும் ட்ரேடிங் டேஸ்.
இந்த ட்ரேடிங் டேஸில் இங்கே வந்துட்டு சிலர் அமர்ந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ட்ரேடிங் பண்ணாதவங்களாம் அந்த ட்ரேடிங்கை ஒருத்து, அதாவது ஒரு விரதம் மாதிரி அதை தள்ளி வச்சுட்டு அந்த இதை அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கெலாம் ஒரு மன ஒருமைப்பாடு வேணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி ட்ரேடிங்கில் எப்பயுமே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. வாய்ப்பு வரும்பொழுது ட்ரேடு பண்ணால் அருமையான லாபத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். கான்ஃபிடென்ஸ் வேணும். ஸோ நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம். இந்த 3 நாட்களும் அமைதியாக இருந்து எங்களோட ஒத்துழைத்து வந்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. அதை விட எங்களுடைய ஐயாக்கள் வந்தாங்க திரு சங்கர், திரு சங்கர் அவங்க வந்து அவங்களுடைய சார் வந்து ரொம்ப சாஃப்டாக சொன்னாங்க அவங்களுடைய குடும்ப நிமித்தம்னு. அவங்களுடைய டாக்டர் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த நேரம் தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு எப்பயுமே வருவாங்களாம். இந்த நேரத்தில் அவங்க இது வரைக்கும் எந்த ப்ரோக்ராமும் எங்கேயுமே போனதே கிடையாது. அவங்களோட போய் டூர்ஸ் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான இடங்களை பார்க்குறது கிளம்பிடுவாங்க. இந்த தடவை இதை நாங்கள் சொன்ன உடனே